வணக்கங்க. இன்னைக்கு செவ்வாழை பழத்தினுடைய மருத்துவ குணம், அதை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், இது எந்தெந்த நோய்க்கு நம்மளுக்கு அருமருந்தா இருக்குதுன்றதை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். செவ்வாழை பழத்தில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கால்சியம், பொட்டாசியம், விட்டமின் ஏ, பி, பி6, லூட்டின், பீட்டா கெரோட்டின், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாங்க. நிறைய ஊட்டச்சத்துக்கள் மிக்க ஒரு அருமையான முக்கணிகளில், அதாவது வாழைப்பழங்களில் நிறைய பழம் சிறப்பானதாக இருக்குது. அதில் ஒரு சிறப்பான பழம் பார்த்தீங்கன்னா செவ்வாழைப்பழம். இந்த செவ்வாழைப்பழத்தை அதாவது உச்சி முதல் முடி முதல் பாத நரம்பு வரை எல்லா பிரச்சனைக்கும் ஒரு அருமருந்துன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு இதில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. இந்த செவ்வாழைப்பழத்தை நம்ம டெய்லி எப்படி எடுத்துக்கலாம், அது ஒரு ஜூஸ் மாதிரி போட்டு சாப்பிட்லான்றதை பற்றியெல்லாம் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த செவ்வாழைப்பழம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்ணுக்கு ரொம்ப 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 நல்லதுங்க. அருமையான மருந்து நம்ம கண் பார்வைக்கு. நிறைய குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை வருது. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம சின்ன வயசுலேயே முதல் கொண்டு இந்த வாழைப்பழத்தை கொடுத்து பழகிடணுங்க. அவங்களுக்கு கட்லெட்டாக மாதிரி கட் பண்ணி போட்டு தேன் ஊற்றி கொடுக்கலாம், இல்லைன்னா ஜூஸ் போட்டு கொடுக்கலாம். அவங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த வகையில் நம்ம அவங்களுக்கு கொடுத்து சின்ன வயசுலேருந்தே பழக்கிடணும். முக்கியமாக குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இப்போ என்ன பார்த்தாங்கன்னா செல்லு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செல்லு, சிஸ்டம், இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைஸ் கூடயே இருக்கிறதுனால நிறைய பாதிப்பு கண்களுக்கு வருதுங்க. அந்த பாதிப்பெல்லாம் ரொம்ப தீவிரமாக போகாமல் நாம் அவங்களுக்கு இந்த வாழைப்பழம் கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புலேருந்து தவிர்த்து குழந்தைங்களை ஆரோக்கியமாக நம்ம பார்த்துக்கலாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைங்க கஷ்டப்பட்டு படிப்பாங்க, நல்லா மக்கப் பண்ணி இன்றைக்கி கேட்டிங்கன்னா A to Z எல்லாமே ஒப்பிப்பாங்க. நாளைக்கு போய் ஸ்கூலில் போய் மிஸ்ஸு கேட்கும் போது சரி, இல்லை அவங்களே ரிவைஸ் பண்ணி பார்க்கும் போது சரி, என்னென்னா மறந்துடுவாங்க. இந்த மாதிரி ஞாபக சக்தி குறைபாடு உள்ள குழந்தைங்களுக்கு கூட நம்ம இந்த பழத்தை யூஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி வரும். உடலுக்கு நிறைய எதிர்ப்பு சக்தி கிடைக்குங்க. அருமையான மருந்து. நிறைய குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மைதா ஐட்டம் தான் சாப்பிடுவாங்க. பீஸா, பர்கர், பிஸ்கட்டு, அந்த மாதிரி. முக்கியமாக சாக்லேட்டுக்கு அடிமையாகாத குழந்தைங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க சாப்பிடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா பல் ஈறுகள் பாதிப்பு அடைஞ்சி பற்களே என்னாகும்னா ஒரு கருமையான நிறமாக மாதிரி அப்படி சுருங்கிடுங்களே. இந்த மாதிரி பாதிப்புக்கெல்லாம் இந்த குழந்தைங்க ஆளாகிறதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு ஒரே அருமையான மருந்து இந்த செவ்வாழை பழங்க. டெய்லி நம்ம அவங்க சாப்பிட்டு வரும் பொழுது இந்த மாதிரி உபாதைகள் ஏற்பட்டாலும் அதை முழுமையாக சரி பண்ணிக்கலாம். ஏற்படாதவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம இந்த டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கணும். அப்போ குழந்தைங்களுக்கு மட்டும்தானுங்களா, பெரியவங்களுக்கு இல்லையானா பெரியவங்களுக்கும் இந்த பழம் அருமையான மருந்துங்க. முக்கியமாக நம்ம பாதிக்கப்படுறது நிறைய பேர் ப்ரெஷருங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மன அழுத்தம். அந்த மன அழுத்தத்தினால ஏற்படுறது தான் பிளட் ப்ரெஷர், சுகர் எல்லாமேங்க. அதுக்கும் அருமையான மருந்துங்க. இது நம்ம டெய்லி ஒன்று எடுத்துகிட்டு வரும் பொழுது ப்ரெஷரு, ஹை பிபி போகாமல் நார்மலில் கொண்டு வருங்க. சுகரும் மெடிசன் எடுக்கிறவங்களாக இருந்தால் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை சுகர் ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அப்படின்னா பயப்படாமல் நீங்கள் இது ஒரு பழம் எடுத்துக்கலாம். சுகர் கண்ட்ரோல் மட்டும் இல்லாமல் அல்சர் பேஷண்ட்டுக்கு கூட இது ஒரு அருமையான மருந்துங்க. அல்சர் பேஷண்ட்டு ஒரு சிலர் சாப்பிடும் பொழுது எரிச்சலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வயிற்று புண், குடல் புண், மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான மருந்து இந்த செவ்வாழை பழங்க. இந்த செவ்வாழை பழத்தை டெய்லி எடுத்துக்கோங்க மறக்காம. அல்சர் இருக்கிறவங்க என்ன பண்றீங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமாக லைட்டாக சுடுதண்ணி குடிச்சுக்கோங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்னு நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா லைட்டாக சுடுதண்ணி ஒரு முழுங்கு குடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த எஃபெக்ட்டுமே வராது. இது மட்டும் இல்லாமல் அதாவது ரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்குமே இது ஒரு அருமையான மருந்துங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டீனேஜ் குழந்தைங்க அனிமிக்காக இருப்பாங்க. இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். அவங்கள எல்லாமே இந்த பழம் டெய்லி சாப்பிட்டு வரலாம். ஆனால் முக்கியமாக நிறைய குழந்தைங்க எல்லா பழமும் சாப்பிடுவாங்க. வாழைப்பழம்னா மட்டும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க, தெரிச்சுக்கிட்டு ஓடுவாங்களே. அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு இதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு இந்த வாழைப்பழத்தை சாப்பிட கொடுத்துடணுங்க. அப்படி பழகிட்டாங்க அப்படின்னா பெரியவங்களான வரலையும் இந்த பிரச்சனை வராது. ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்கள சின்ன குழந்தையா இருக்கும்போது அவாய்ட் பண்ணிட்டாலும் பெரியவங்க ஆகும் பொழுது நம்மளுக்கு சத்துக்கள் குறைபாடு ஏற்படும் பொழுது மோஷன் பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற டைம்ல கண்டிப்பா நம்ம வாழைப்பழம் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். நம்ம சின்னதுலேருந்தே பழகாம விட்டுட்டு பெரியவங்களாய் சாப்பிட ஒம்பாதுங்க. அதனால நிறைய பிரச்சனை நம்ம சந்திக்கணும். அதனால சின்ன குழந்தையில இருந்து இந்த வாழைப்பழத்தை கொடுத்து பழகிடுங்க. நிறைய குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் கரெக்டாக காலையில் தூங்கி பெட்
பெட்லேருந்து எழுந்த உடனே மோஷன் போக மாட்டாங்களே, மதியானம் நைட்டு அந்த மாதிரி அன்டைமாக போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிருமி பிரச்சனை தான், சாப்பிடக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ் தான் அதுக்கு காரணம். அது எல்லாமே சரி பண்ணி என்ன பண்ணணும், நார்மலாக காலையில் எழுந்த உடனே அவங்க மோஷன் போகிற அளவுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையே சரி பண்ணக்கூடிய ஒரு அருமையான மருந்துங்க. பிளட் சர்க்குலேஷன் நல்லா நமக்கு இருந்துட்டாவே என்னன்னா, நம்ம ரத்தத்தில் உள்ள கொழுப்புகளை குறைச்சி ரத்தத்தை சுத்தப்படுத்தி பிளட் சர்க்குலேஷன் நல்லா கொண்டு வருதுங்க. அப்படி பிளட் சர்க்குலேஷன் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் பொழுது நம்ம இதயத்தை நாம பக்குவமா பார்த்துக்கலாங்க. இது மட்டும் இல்லாம நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா டிராவல்லையும் சரி இல்லை வீட்டில் உட்காந்துருக்கும் போது எந்திரிச்சாலும் சரி அப்படியே தொடையில இருந்து பாதம் வரலையும் ஒரு நரம்பு அப்படியே இழுத்து பிடிச்சிட்டு அவங்க உயிரை எடுக்குங்க. ரொம்ப கடுமையான வலியா இருக்கும், தாங்க முடியாம ரொம்ப சித்திரவதைப்படுவாங்க. அந்த மாதிரி டைம்ல ஒன்னா நீவி விடுவாங்க, இல்லைன்னா ஒரு ஆயில்மெண்ட் மாதிரி போட்டு அப்படியே லைட்டா மசாஜ் பண்ணி கொடுத்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சாதான் ரிலீவ் ஆகும். இந்த மாதிரி நரம்பு பிரச்சனைக்கு இது ஒரு அருமையான தீர்வுங்க. அதனால மிஸ் பண்ணாம இந்த பழத்தை டெய்லி ஏதாவது ஒரு விதத்துல எடுத்துக்கோங்க. முக்கியமா நம்ம எப்ப சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காலையிலயும் மதியமும் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவு நைட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்ல கட்டாயம் நாங்க முடிஞ்ச நைட்டு நான் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சுடுதண்ணி குடிச்சுக்கோங்க, ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. இப்ப நைட் ஷிஃப்ட் அந்த மாதிரி போயிட்டு வர குழந்தைங்க எல்லாம் ஒரு 7 மணிக்கு சாப்பிட்டு போயிருப்பாங்க, திரும்ப அன்டைம் சாப்பிடும் பொழுது அது அஜீரண கோளாறு ஏற்படுத்தும். அந்த மாதிரி இருக்கிறவங்க நைட்டு இந்த செவ்வாழைப்பழத்தை பயன்படுத்திக்கலாம். சரி வாங்க நம்ம இப்போ எப்படி இதை ஜூஸ் பண்ணி சாப்பிடலான்றது பார்க்கலாம். பாருங்க, இந்த செவ்வாழைப்பழ ஜூஸுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2 டம்ளருக்கு நான் வந்து 2 பழம் எடுத்துக்கிறேங்க. நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பழுத்த பழமாக எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் அப்படியே கட் பண்ணி போட்டுக்கோங்க. முக்கியமாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நிறைய குழந்தைங்க இப்போ இந்த பழம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பழமாக இருக்குது. ஒரு சிலர் எல்லாருமே ஒரு பழத்தை ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா சரியாக சாப்பிட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாதி சாப்பிட்டு அந்த பழத்தை அப்படியே இப்படி தோலோட மூடி வச்சுட்டு போயிடுவாங்களே, திரும்ப அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது நம்ம பெற்றோர் வீட்டில் இருந்தால் அது அந்த மெத்தடு தப்புன்னு நம்ம சொல்லி கொடுப்போம். சப்போஸ் நம்ம வேலைக்கு போயிடுறோம், வீட்டில் இருக்கிற குழந்தைங்களா இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, மூடி வச்சிருவாங்க. அதில் நிறைய கிருமிகள் கொசுக்கள் போய் அந்த பழத்துல இருந்து அந்த தன்மையே கெடுத்துருங்க. அப்புறமா என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க விளையாடிட்டு வந்து திரும்ப அதை எடுத்து அப்படியே சாப்பிடுவாங்களே. அதனால நமக்கு ஒரு நல்ல பொருள் நம்ம வயிற்றுக்குள்ள போகும் பொழுது அதனுடைய அந்த தன்மை மாதிரி நம்மளுக்கு கெடுதலா போகுங்க. அதனால அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சாப்பிட்டா ஃபுல் பழமா கொடுத்து உங்க கண்ணு முன்னாடியே சாப்பிட வைங்க. இல்லைன்னா முடிஞ்ச அளவு பாதி பழமா கொடுத்து சாப்பிட வச்சுக்கோங்க. இப்ப 2 பழம் கட் பண்ணி போட்டுட்டேங்க. இதோட உலர்ந்த திராட்சை ஒரு 10 ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே தண்ணியில் போட்டு கழுவிட்டு ஊற போட்டுருக்குறேங்க. அது இதிலே போட்டுக்கலாம். 4 பேரிச்சம்பழங்க கொட்டை எடுத்துட்டு இதில் போட்டுக்கலாங்க. இந்த ஜூஸ் வந்து நீங்கள் ரெகுலராக ஜூஸாக கொடுக்க வேண்டாங்க. ஏன்னா ரெகுலராக ஜூஸாக பயன்படுத்துறதை விட நம்ம ரசித்து ருசித்து மென்று சாப்பிடும் பொழுது அதனுடைய தன்மை நமக்கு நிறைய அதிகமாக கிடைக்கும். சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜூஸ்னா ரொம்ப பிரியராக இருப்பாங்க. அவங்க கம்பல்சரி கேட்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வாரத்தில் ஒரு 2 நாள் அப்படி ஜூஸ் போட்டு கொடுங்க. கண்டிப்பாக ரெகுலராக ஜூஸாகவும் எடுத்துக்க வேண்டாம். இதை போட்டு நல்லா நம்ம வந்து இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிடலாங்க. பாருங்க, இந்த மாதிரி கூழ் பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை வந்து 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுக்குன்ட்டு நான் அப்புறம் சொல்கிறேங்க. ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுட்டேன். இதோட பால் சேர்த்திக்கோங்க. 1 டம்ளர் நல்லா காய வச்ச பசும்பால் 1 டம்ளர். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிச்சுக்கலாங்க. ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னொரு ஸ்ட்ரோக் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்கள், இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், 2 பழத்துக்கே இப்போ எங்களுக்கு 3 பேருக்கு 3 டம்ளர் வர அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இப்படியே குடிக்கலாம். இதுமே ஏன்னா பேரிச்சம்பழம் இதெல்லாம் போட்டிருக்கிறனால இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்படியே நீங்கள் குடிச்சிக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும்னு நினைக்கிறவங்க தேன் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேன் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நீங்கள் வந்து கூலிங் வேணும் அப்படின்னா ஐஸ் பீஸ் போடாதீங்க. பானையில் ஊற்றி வச்சுருக்கிற தண்ணியை யூஸ் பண்ணி ஜூஸ் போட்டுக்கோங்க.
ஐஸ் பீஸ் போடுறதை விட பானை தண்ணி நல்ல பெஸ்ட்டு, போட்டு குடிச்சிக்கலாம். டேஸ்ட் பண்ணி சொல்கிறேங்க. சூப்பராக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அப்படியே அவங்க இப்படி சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் கூழ் மாதிரி போட்டு இன்னும் நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு ஸ்பூனில் சாப்பிட்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் இப்படி அரைக்கும் பொழுது பேரிச்சம்பழம், உலர் திராட்சை, வாழைப்பழம் 2 ஸ்பூன் அரைக்கும் போது எடுத்து வச்ச இல்லைங்களா, இது என்ன பண்ணலான்னீங்கன்னா ஃபேஷியலாக பயன்படுத்திக்கலாங்க. நீங்கள் ரெகுலராக போட்டுட்டு வந்தால் கூட நமக்கு நல்ல ஷைனிங் இருக்கும். நம்ம வறட்சி இல்லாமல், அதாவது நம்ம உடம்புல நீர் சத்து குறையிறதுனாலங்க நம்ம தோல் வறட்சி அடையும். அதனால் நமக்கு ஒரு மாதிரி வெடிப்புக்கெல்லாம் வரும், நிறைய இந்த கரும்புள்ளி இந்த மாதிரியெல்லாம் வரும். அதெல்லாம் வராதுங்க. நீங்கள் ரெகுலராக இப்போ இந்த பழம் எடுக்கும் பொழுது இந்த மாதிரி மிக்சியில் அடித்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க ட்ரை ஆனதுக்கப்புறம். இது நீங்கள் காலையில் டைம் எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்போ உங்களுக்கு டைம் இருக்குதோ அப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கரும்புள்ளி அப்படியே ஷைனிங்காக இருக்கும் பாருங்கள். நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கழுத்து எல்லாமே பூசிட்டு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபேஸும் நல்லா அருமையாக இருக்கும். நிறைய பேருக்கு முடி கொட்டுதல் பிரச்சனை இருக்கும். அந்த முடி கொட்டுதல் பிரச்சனையை இந்த வாழைப்பழம் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது அதுவும் சரியாயிடுங்க. இந்த மாதிரி நிறைய உபாதைகளை சரி பண்ணக்கூடிய செவ்வாழை பழத்தை வந்து மிஸ் பண்ணாமல் நம்ம சாப்பிடணுங்க. நாம் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகிடணும். கண்டிப்பாக அதனுடைய முக்கியத்துவத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்கள் இதை செய்ய சொன்னீங்கன்னா கட்டாயம் குழந்தைங்க ஏற்றுக்கிட்டு சாப்பிடுவாங்க. இதனால் மலச்சிக்கல் என்ற ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிக்கலாங்க. அந்த மலச்சிக்கல் சரியாச்சுன்னா நிறைய உபாதைகள், நம்ம உடல் தொந்தரவுகள் வந்து சமாளிக்கலாம். இன்னும் நிறைய பிரச்சனைகளையும் நம்ம சரி பண்ணிக்கலாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த பழத்தை கொடுங்க. டெய்லி ஜூஸாக கொடுக்காதீங்க. வாரத்தில் 2 நாள் ஜூஸ் கொடுங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி கொடுங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த வாழைப்பழத்தை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. மீண்டும் ஒரு ஆரோக்கிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.